வாழ்க வளமுடன். ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அன்பர்களே, நாம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை, அது வித்தியாசமான சிந்தனைன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு குறிப்பாக பெண்களுக்கான ஒரு விளக்கம், ஒரு சிந்தனை இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தா பெண்கள், இளம் வயது பெண்கள் இன்னைக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலை, கருத்தரிக்கலை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இன்னைக்கு பெண்கள் மத்தியில் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. இதுக்கு குறிப்பாக என்ன காரணமாக இருக்கும்? உடற்பயிற்சி செய்யாதனாலையா, இல்லை உணவு முறை சரியாக இல்லாதனாலையா, இல்லை நாகரீகம் அதிகமாக வளர்ந்து போச்சுங்கிறதுனால எல்லாமே பெண்கள் இன்னைக்கு தங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டாங்களா? இது எந்த பிரச்சனையினால இன்னைக்கு குறிப்பாக இந்த பெண்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடி, சாக்லேட் சிஸ்ட், ஃபைப்ராய்ட்ஸ், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு குறிப்பாக காரணம் என்ன? குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்ச போச்சு. மெட்டபாலிசம், நம்மளுடைய எடுக்கக்கூடிய உணவு முறை, நல்ல உடம்புல இருக்கக்கூடிய இப்போ மெட்டபாலிசம் அதுக்கு ஒரு காரணம். இன்னொன்று, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறைகள் நிறைய மாற்றம் இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வயசுக்கு மேலே தான் பெண்கள் பூ பெய்தாங்க, மாதவிடாய் காலங்கள் வந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய உடல் உழைப்பு இருந்தது, வேலை நிறைய இருந்தது. இன்றைக்கும் வேலை செய்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, நிறைய அவங்க என்னன்னா உடல் சார்ந்து அவங்க உடல் உழைப்பு, உடல் இயக்கத்தை கொடுத்து நம்ம உறுப்புகளை இயக்கிறதுல உடல் இயக்கம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இன்னொன்று, உணவு முறைகள், நிறைய ஜங்க் ஃபுட் எடுக்கிறாங்க, நிறைய ஆயிலி ஃபுட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அதை மாதிரி விஷயங்கள் இதெல்லாமும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய வாழ்வியல் முறைன்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சின்ன வயசுலேருந்தே இரட்டை ஜடை போட்டு நல்லா வகுடு எடுத்துலாம் வாரிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்முடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக தான் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் கொடுத்துருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தை சார்ந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த பின்னல் போட்டு இந்த வகுடு எடுத்து வாடுறதுக்கும் இந்த கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் இருக்குது. கண்டிப்பா இருக்குது. இந்த இடம், இந்த இடத்துக்கு பேர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ எடுத்து வாரிருக்கோம் இல்லையா தலை, இந்த இடத்துக்கு பேரு வகுடு, நேர் வகுடுன்னு சொல்லுவாங்க, வகுடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சீமந்தம்னு பேரு. ஃபங்க்ஷன் பண்றோம். நம்ம திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பிரசவம் உண்டு. அவங்க அதாவது பெண்கள் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்றோம், சீமந்தம்னு. 9வது மாதம் சீமந்தம்னு சொல்றோம். இந்த சீமந்தம்ன்றது அந்த ஃபங்க்ஷனுடைய பேர் இல்லை, அந்த சடங்கோட பேரு கிடையாது. இந்த கோடுக்கு பேரு சீமந்தம்னு பெயர். ஏன்னா இது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் பிரசவத்திற்கு முன்னாடி ஒரு 9 மாதம், 10ஆம் மாதம் ஆரம்பத்துல 9வது மாதம், குறிப்பா 9வது மாதம் பெண்கள் குழந்தை பெற்ற பேரு காலங்கள்ல என்ன பண்ணுவாங்க, இந்த சடங்குகளை வைத்து அந்த காலத்துல ரொம்ப பழமையான காலத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, முள்ளமன்றி முள், இருக்கிற விலங்குகளும் முள்ளமன்றி முள் ரொம்ப அழுத்தமானது, உறுதியானது. அதை வச்சு என்ன பண்ணுவாங்களாம், பெரியவங்க அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல நெத்தியிலேருந்து இப்படி நேரம் ஒரு கோடு மாதிரி எல்லாரும் ஒரு 7 பேரோ 9 பேரோ அதை மாதிரி கோடு மாதிரி போடக்கூடிய ஃபங்க்ஷன் அன்னைக்கு பண்ற சம்பிரதாயம் இருந்தது. அதனாலதான் அதுக்கு பேர் சீமந்தம்னு. இந்த கோடு எடுத்ததுனால இந்த பேர் சீமந்தம். அந்த சடங்கு அதை செஞ்சதால சீமந்தம்னு அந்த சடங்குக்கே கடைசியில அந்த இதுக்கு வந்துருச்சு, பேர் வந்துருச்சு. இது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வர்ம புள்ளிகள் இருக்குது. நம்ம நெத்தி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இந்த முடி, இந்த நெத்தியிலேருந்து இந்த முடி ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பேரு பட்சிநேர் வர்மம்னு பேரு. இந்த இடத்துக்கு பட்சிநேர் வர்மம், பொட்டு வைக்கிற இடம். இந்த சுமங்கலி பொட்டுன்னு சொல்லுவாங்க, சுமங்கலி பொட்டு வைக்கிற இடம். இது எப்ப வைப்பாங்கன்னா, நீங்க நமக்கே தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் இங்க பொட்டு வைக்க மாட்டாங்க. கல்யாணத்தன்னைக்கு தான் அந்த கணவர் அந்த பெண்ணுக்கு திருமங்கலி முடிச்ச உடனே பொட்டு வச்சு விடுறாரு. ஏன்னா அன்னையில இருந்தா அந்த ஆண் பெண் தாம்பத்தியம் ஆரம்பிக்குது. அப்ப அந்த கர்ப்பப்பை அவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாக இருக்கணும்ன்றதுக்காக கர்ப்பப்பை வாய் நல்லா திறந்து சரியான முறையில நல்லா ஓப்பன் ஆகி ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு, தாம்பத்தியத்துக்கு ஒரு உதவியாக இருக்குது ஒண்ணு. இன்னொன்னு அதுக்கப்புறமும் கர்ப்பப்பை நல்லா ஸ்டிமுலேட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க பிரசவ காலங்களில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அன்னையிலேருந்து அவங்க அந்த இடத்துல பொட்டு வச்சு தானே அந்த பட்சிநேர் வர்மத்தை அழுத்தி கொள்ளும் போது அவங்களுக்கு பிற்காலத்துல பிரசவ காலங்களில் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அது ஒரு உபயோகமாக இருந்தது. அதை தான் அந்த காலத்துல முள்ளமன்றி முள் வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாகரீகம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மர சீப்பு வச்சு அந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா முள்ளமன்றி முள்ளெல்லாம் இல்லை,
அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நாகரிக மாற்றத்தால மாறி மர சீப்பாச்சு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சீப்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அருகம்புல்லு சும்மா ஒரு கோடு மாதிரி போடுற பழக்கம் ஒரு இருந்தது. சடங்காக மாறி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வகுடே இல்லாத ஒரு நிலை இருக்கு. இன்னைக்கு பெண்கள் வந்து இந்த மாதிரி வகுடு எடுத்து வாரதே இல்லை. பல கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி வகுடு எடுத்து அவங்க நல்லா வாரினாங்கனாலே அந்த வர்ம புள்ளிகள் இயங்கும் போது அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கடந்த ஒரு 10-15 வருஷமா தான் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம். ஆமா, கலாச்சாரம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷ காலமா நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய இந்த வகுடு எடுக்கிறதே மறந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வகுடு எடுத்து நல்லா பொட்டு குங்குமம் போட்டு வச்சு அங்க வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நல்லா வகுடு எடுத்து வாரும்போது பற்றிநேர் வர்மம், இந்த மைய பகுதியில கொண்டை கொள்ளின்னு ஒரு வர்மம் இருக்கு, இதெல்லாம் இயங்கும் போது சுகப்பிரசவத்துக்கு மட்டும் இல்ல, கர்ப்பப்பையில வரக்கூடிய நீர் கட்டி, ஃபைப்ராய்டு கட்டி, அப்புறம் சாக்லேட் சிஸ்ட் இதெல்லாம் கூட தடுக்கும். மாதவிடாய் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ். இன்னைக்கு வந்து இளம் பெண்களுக்கு போற இப்ப ஒரு 16-17 வயசு ஒரு பள்ளிக்கூடம் போற பசங்க கூட பாவம் இன்னைக்கு வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட் அவங்களுக்கு அதனால வர்ற உபாதைகள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு அதுவே ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து படிப்புல உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் போகாம இருக்கிறதுக்கு பல பிரச்சனைகள் வருது. இது வந்து சுகப்பிரசவம் இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்ல, தலைவலிக்கு ரொம்ப ஒரு சிறந்த தலைவலி. அடிக்கடி நிறைய இந்த ஸ்ட்ரெஸ்ல நீங்க சொல்ற மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கும் இந்த பாயிண்ட் இந்த வகுடு எடுத்து வாரும்போது இன்னைக்கும் பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இரட்டை ஜடை போடணும், நல்ல வகுடு எடுத்து 2 ஜடை போட்டு வரணும்ன்ற ஒரு பழக்கம் இருக்கிறாங்க. இதெல்லாம் இதை படிக்க இதெல்லாம் யோசிக்கும் போது எவ்வளவு முன்னோர்கள் வந்து சிறப்பா நமக்கு வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த வகுடு எடுத்து வரும்போது தலைவலி, உடல் சூடு சமன்படும், நமக்கு வந்து சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு புள்ளி. அப்ப திருமணமான அன்னையிலேருந்து இப்படிலாம் சொன்னா செய்ய மாட்டாங்களா, கணவருக்கு சுமங்கலி போட்டு அங்க போட்டு வைக்கணும் நமக்கு சொன்னாங்க. அப்ப அதை நம்ம தினம் அந்த இடத்துல வந்து வைக்கும்போது சும்மா ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த கர்ப்பப்பை ஸ்டிமுலேஷனுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடும். அது மட்டும் இல்லாம பிரசவ காலத்துல ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம், நம்ம 8வது மாதம் முடிந்து 9வது மாதம் ஆரம்பிக்குது, அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட வாரங்கள் சொல்லுவாங்க குழந்தைக்கு. அந்த வாரம் முடிந்தது பிறகு டெலிவரிக்கு இப்ப டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் செக்அப் வாங்க. 9வது மாதம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 9வது மாதத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம், 3 விரலை இப்படி வச்சு இந்த இடத்துல வந்து நல்லா கொஞ்சம் அசைச்சு விட்டுக்கலாம். இந்த பற்றிநேர் அசைக்கி நீங்க இப்ப நீங்க அசைக்கி விடுற மாதிரி 3 முறை இந்த மாதிரி அசைக்கி விடும்போது, ஒரு டெலிவரி டேட் கொடுக்குறாங்கன்னா அதுல இருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி நம்ம அசைக்கி விடும்போது அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறது வந்து நம்ம கண்கூடா பார்க்க முடியும். இதோட மட்டும் இல்லாம பயிற்சிகளும் நம்ம வந்து காயக்கல்பத்தை நீங்க இப்ப அந்த டெலிவரி போறதுக்கு முன்னாடி அந்த இதை அசைக்கு 3 முறை, இது சாதாரணமா தலைவலி இருக்கும் பொழுதோ இல்ல மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலிக்கு ஆண் பெண் 2 பேருக்குமே பொதுவானது. மன அழுத்தத்தை குறைக்குது. பிளஸ் பெண்களுக்கு வந்து குறிப்பா கர்ப்பப்பை அந்த டெலிவரி போற நேரத்துக்கு மட்டும் இந்த இடத்துல அந்த முடிய கூட அசைக்கி விடுறாங்க. கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் அந்த பாட்டிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தெரியும் அவங்களுக்கு, அந்த இடுப்பு வலி வந்த உடனே தலை உச்சி சுடுதான்னு பாப்பாங்க. தலையில கை வச்சு பார்த்து எங்க பாட்டி எல்லாம் கூட பாத்துருக்காங்க. கையில அந்த உச்சி தெரியும், உச்சி நல்ல சூடு சூடாகும் போதே அவங்களுக்கு இது நல்ல டெலிவரி பிரசவத்துக்கு உகந்த நேரம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் இந்த முடியெல்லாம் இந்த உச்சி இந்த முடிய நம்ம சுகமொழி போட்டு வைக்கிற இடத்துல இருக்க முடிய அசைக்கி விடுவாங்க. ஒரு சிலர் அசைச்சு விடுறத நான் பாத்துருக்கேன் கிராமத்துல. இப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்மம் சார்ந்த புள்ளிகளை தான் அவங்க அதை அசைச்சு விட்டுட்டு மருத்துவமனைக்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து சிசேரியன்ல இருந்து அவங்க ஆபரேஷன்ல இருந்து அவங்க தப்பிச்சுக்க முடியும், நார்மல் டெலிவரிக்கு ஆக்க முடியும். அது மட்டும் இல்லாம 7வது மாதத்துல இருந்து நம்ம அஸ்வினி முத்திரை, அது வந்து பெல்விக் போன் எக்ஸசைஸ் இன்னைக்கு நிறைய பிசியோதெரபிஸ்ட் மருத்துவமனைகளிலே சுகப்பிரசவத்துக்கான பயிற்சிகள்ல பெல்விக் போன் எக்ஸசைஸ்னு இந்த உன்னுடைய காயக்கல்பத்தில் வரக்கூடிய அஸ்வினி முத்திரையை சொல்லி கொடுக்குறாங்க. அருள் தந்தை அவர்கள் கொடுத்த காயகல்பம் அற்புதமான ஒரு பயிற்சி. அதுல வரக்கூடிய அஸ்வினி முத்திரை தான் பெல்விக் போன் எக்ஸசைஸ்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த பெல்விக் போன் எக்ஸசைஸ் பிளஸ் இந்த 9வது இந்த டே பிரசவத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி இந்த பற்றிநேர் வர்மத்தை நம்ம அசைக்கிடும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து சுகப்பிரசவம் வருவதற்கான ஒரு 90% வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. 100% சொல்லலாம். அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் உழைப்பு, அவங்களுடைய உடலுடைய அதுக்கு அதை பொறுத்து இருக்குது.
அது மாதிரி வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு நாங்க நம்ம மண்டலத்துல கூட நம்ம சொல்றோம், இளம் பிள்ளைகள் அட்லீஸ்ட் நீங்க வகுடு எடுக்காம வாருங்க பரவாயில்ல, திருமணம் ஆனதுக்கு அப்புறமாவது நீங்க அந்த சீப்பு வச்சு நல்லா அழுத்தி நேர் வகுடு எடுத்து வரும்போது இந்த வர்ம புள்ளிகள்லாம் நமக்கு இயக்கம் பெறுது, ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது. ஏன்னா பிரெக்னன்சிலையும் அந்த ஸ்ட்ரெஸ் வரும், ஐயோ இது எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ண போறோம், அதுவும் குறிப்பா முதல் பிரசவத்தும் போது தலை பிரசவம்னு சொல்லுவாங்க, தலைப்பிரசவம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த பயத்துல வருதுதான் வந்து பிரெக்னன்சி பிபி, பிரெக்னன்சி தைராய்டு, பிரெக்னன்சி சுகர் அப்படின்னு சொல்லி இப்போ அதை வந்து அப்படியே அவங்க விட்டுட்டாங்கன்னா அது பர்மனண்டா ஒரு சில பேர் அப்படியே நின்றுடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், பயிற்சிகள் பிரசவத்துக்கு அப்புறமும் நம்ம கொஞ்சம் பயிற்சி உடல் ஒரு 3 மாசம், சுகப்பிரசவம்னா ஒரு 3 மாசம், சிசரினா இருந்தா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க வந்து சரியான உடற்பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த பிரெக்னன்சி டைம்ல தைராய்டு, சுகர், பிபி இருக்குது. எல்லாருக்குமே அந்த பயத்தினால மன இதனாலதான் நமக்கு பிரச்சனைகள் வருது. அப்ப அந்த பயத்தினாலே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம பயிற்சிகள் மூலமாகவே இதை செய்து கொள்ள முடியும். மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த தலையில வகுடு எடுத்து வாடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் செய்யும் போது ரொம்ப நல்லது. ஜெனரலா பாத்தீங்கன்னா 7வது மாசம்னா குங்குமப்பூ சாப்பிடுவாங்க பெண்கள், பிரசவிக்க பெண்களுக்கு குங்குமப்பூன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, இந்த குங்குமப்பூ வந்து சாப்பிட்டா வந்து குழந்தை வந்து சிகப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து உண்மை இல்ல, அது உண்மை இல்ல, சிகப்பா பிறக்கும்ன்றது இல்ல. அந்த குங்குமப்பூ என்ன பண்ணுதுன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஏற்கனவே கர்ப்பப்பை வாய் நல்லா திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. அதனாலதான் 7வது மாதத்துல இருந்து சாப்பிடணும். ரொம்ப முன்னாடி அதை பெரியவங்க சாப்பிடக்கூடாதுன்னாங்க. ஏன் அப்படி அவங்க வந்து சிகப்பா பிறக்கும்னு சொன்னாங்கன்னா, அந்த பிரசவ காலங்கள்ல அந்த குங்குமப்பூட ஸ்மெல் சாதாரணமா ஸ்வீட்ல எல்லாம் கலந்து சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் தெரியாது. ஆனா பிரசவ காலத்துல வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு பச்சை ஒரு ஸ்மெல் ஒண்ணு வரும் அந்த பூல இருந்து, அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது, மசக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பிரெக்னன்சி டைம்ல ஒரு மாதிரி வாமிட்டிங் சிலருக்கு, அதை அவாய்ட் பண்றதுக்கு இப்ப கலரா இருக்கும்னு சொல்லிட்டு உடனே ஒரு இன்ட்ரெஸ்டா குழந்தை கலரா இருக்கும், குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் போது அந்த குழந்தையோட நலனை கருதியாவது உங்க மருந்து மாதிரி சாப்பிடுவாங்கன்றாங்க. அது கூட ஒரு 1/2 டம்ளர் பால்ல அந்த குங்குமப்பூ போட்டு சாப்பிடுறது, இது மாதிரி உணவு முறைகள், சரியான உடல் இயக்கம், அது மட்டுமல்லாம இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன சில வாழ்வியல் முறைகள், இந்த வகுடு எடுத்து நல்லா வாடுறது, அதனாலதான் பிரசவ காலத்துல வந்து அவங்களுக்கு நிறைய தலையில பூ வச்சு ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், கண்ணாடி வளையல் போடுறது, நிறைய கண்ணாடி வளையல் சீமந்தம் போது பாருங்க இந்த சீப்பு வச்சு வருது, பிளஸ் கண்ணாடி வளையல் நிறைய போடுறாங்க. ஏன்னா அந்த கண்ணாடி வளையல் போடும்போது உளவியல் ரீதியாக என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஓசை வந்து குழந்தை கர்ப்பப்பையில் இருக்க குழந்தை உள்வாங்குதுன்னு ஒண்ணு, இன்னொன்னு இந்த கைகள்ல கர்ப்பப்பைக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த மணிக்கட்டு பகுதியில, அப்ப அந்த இடத்துல கண்ணாடி வளையல் போட்டது நல்ல மூமெண்ட் அழுத்தமா கொடுக்கும்போது அதுவும் பிரசவத்துக்கு நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அப்ப இந்த பட்சி நேர்வம் வந்து ஒரு அற்புதமான வர்மம், தலைவலியை குறைக்குது, பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. அப்ப நாங்க நம்ம மண்டலத்துல கூட நம்ம சொல்றோம், குழந்தை இல்லைன்னு வர அன்பர்களுக்கு நிறைய பெண்களுக்கு நாங்க சொல்றோம், நீங்க வகுடு எடுத்து பாருங்க, இந்த வகுடு எடுத்து நீங்க காலை மாலை 2 வேளையும் நல்லா நேர் வகுடு எடுத்து திருமணம் ஆன நாள் முதல் கொண்டு அதுல இருந்தாவது அவங்க வந்து தலைக்கு வந்து ஒரு வகுடு எடுத்து வாரணும். அவங்க உணவு முறைகள்ல மாற்றம், இயற்கையான உணவுகள் நிறைய எடுக்கணும், மாதுளம்பழம் நிறைய எடுக்கிறது, பெண்களுக்கு மெயினா வந்து மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாதுளம்பழம் ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது. அப்போ வந்து அந்த மாதுளம்பழத்தை உணவு முறையிலேயே நீங்க மருந்தா எடுக்கிறத விட மாதுளம் பழ சாறாவோ இல்லை பழமாவோ நீங்க எடுக்கும்போது அதுவும் கர்ப்பப்பைக்கு கீரை வகைகள் இதெல்லாம் எடுக்கும்போது நன்மையை கொடுக்குது. எளிமையா கூட வந்துருச்சு, மாதுளம் பழமா சாப்பிட மாட்டோம் நிறைய பேர், அது கூட நிறைய பேர் அதை உரிச்சு மென்னு சாப்பிட்றதுக்கு சோம்பேறி தரம். அதுக்குதான் வந்து மாதுளை மணப்பாகு அப்படின்னு ஒரு சித்த மருத்துவத்துல ஒரு அற்புதமான ஒரு மணப்பாகு ஒரு டானிக் அது கூட வந்துருச்சு, அதை கூட எடுத்துக்கணும். ஆனா குறிப்பாக பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா இன்னைக்கு காலகட்டத்துல பயிற்சிகள் இல்லைன்னா வந்து இந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா அவங்க வந்து சந்திக்க நேரிடும். அதுல குறிப்பா வந்து நாம இத்தனால வந்து இந்த ஒரு வகுடு எடுக்கிறது அப்படிங்கறத வந்து ஒரு சாதாரணமா நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து பலவிதமான அந்த வாழ்வியல் முறைகள்ல வந்து பலவிதமான விஞ்ஞான விஷயங்களை, உடல் சார்ந்த கூறுகளுடைய விஞ்ஞான விஷயங்களை உள்ள மூடி கண்டிப்பா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதுளை மணப்பாக நீங்க சொன்னீங்க பாருங்க, அது வந்து பிரசவ காலங்கள்ல இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் அரசு
சுகாதார நிலையங்கள்லாம் வந்து ஆமா, கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு பாக்ஸே கொடுக்குறாங்க, கிட்டே கொடுக்குறாங்க மாதளை மணப்பாகு. அது மட்டும் இல்ல, இந்த மாதளை மணப்பாகு வந்து எதுக்குன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதலுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது. நிறைய வெள்ளைப்படுறது, நிறைய பேருக்கு உதிரப்போக்கை தடுக்கிறது, அதிகமான உதிரப்போக்கு, ஏன்னா துவர்ப்பு அது. அப்ப அது வந்து ஹீமோகுளோபின் லெவலையும் மெயின்டைன் பண்ணது, நமக்கு ரத்தத்துக்கும் ரத்த விருத்திக்கும் உபயோகமா இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ், உடல் சூடுனாலதான் நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்ப அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறத வந்து வெள்ளைப்படுதலை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து வந்து இந்த மாதுளம்பழம், மாதுளை மணப்பாகு ரொம்ப சிறந்தது. அப்புறம் சோத்து கத்தாழை, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இயற்கை உணவு முறைகள்லயே நமக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம முன்னோர்கள். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த பட்சி நேர் வர்மம், இதை பத்தி நம்ம இவ்வளவு பேசினோம் இல்லையா இன்னைக்கு. இந்த பட்சி நேர் வர்மம் என்பது குறிப்பாக பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு வர்ம புள்ளின்னு சொன்னோம். இந்த பட்சி நேர் வர்மத்தை வந்து அன்பர்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய உடற்பயிற்சிக்குள்ளேயே மகரிஷி வந்து இந்த பட்சி நேர் வர்மத்தை இயக்குவது எப்படி அப்படின்னு நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். எப்படின்னு கேட்கும் பொழுது 2 இடத்துல நம்ம பண்றோம். உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சியில நம்ம கைகளை இப்படி வச்சுக்கிட்டு பண்ணும் பொழுது, ஆனா நம்ம அழுத்தம் மூக்குல இருந்து தான் கொடுக்குறோம். ஆனா நம்மளுடைய 2 சுண்டு விரல் போய் பாருங்க, எந்த இடத்துல போய் நிக்குது பாருங்க, அந்த பட்சி நேர் வர்மத்துல போய் தான் நிற்கும். நீங்க சுண்டு விரல், நீங்க கண்கள் மூக்கு பக்கவாட்டுல இருந்து அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அது இங்க இருந்து தான் அது அழுத்தமே ஆரம்பமாகும். இந்த இடம் பாருங்க, அதையும் நீங்க ஒரு தடவை டச் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் தான் இங்க நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போகும் பொழுது நல்லா அப்படி போய் அந்த பட்சி நேர் வர்மத்தை நம்ம இயக்குறோம். அதுல வந்து நமக்கு நல்லா இயக்கம் பெறுகிறது. அதே மாதிரி கபாலபதி பயிற்சியிலையும் வந்து இந்த பட்சி நேர் வர்மம் வந்து இயக்கம் பெறுகிறது. அப்ப காயகல்ப பயிற்சியில அஸ்வினி முத்திரை போடும் பொழுதும் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இயக்கம் பெறுகிறது. அப்போ உடற்பயிற்சி, உணவு முறை, வாழ்வியல் முறை, இந்த 3த்தையும் வந்து நம்ம வந்து சரி. இது வந்து இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுடைய கடமை. ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை வந்து, ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா, அந்த குழந்தை வந்து ஒரு வயசுக்கு வந்துருச்சுன்னா, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா, அப்போல இருந்தே இந்த முறைகளை இந்த குழந்தைக்கு நம்ம எடுத்துக்கணும். பின்னல் போடுறது கூட அதான். நம்ம பின்னல் போடுறது எதுக்குன்னா, இந்த பின்பக்கம் பிடரி வர்மம் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். இந்த பிடரி வர்மத்துல வந்து அதிக வெப்பமும் குளிர்ச்சி படுறது. அப்ப அந்த பின்னல் போட்டு அங்க மறைக்கிறது, அதிக வெப்பத்தினால பெண்கள் பூ வைப்பது, இதெல்லாம் கூட இதற்கு தான். இந்த பின்னல் போட்டு இந்த இடத்துல பூ வைக்கும் போது குளிர்ச்சி, இந்த சூடாகாம இந்த வர்ம புள்ளிகள் வந்து குளிர்ச்சி அடையும் போது அது ரொம்ப சிறப்பா நமக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அந்த பிடரி வர்மம் என்பது நாம சொல்றோமே நாமளே, பெண்கள், ஆண் பெண் ஜனன உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இந்த பிடரி வர்மம். இந்த பிடரி வர்மத்தையே நாம வந்து நம்ம எந்த வர்ம பாயிண்ட் எடுத்துட்டு போனாலும் மகரிஷினுடைய உடற்பயிற்சி வந்துடும். குறிப்பா இந்த பிடரி வர்மத்தை நம்ம மகராசனம் 1ல தானா மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுதும், அந்த 6ஆம் நிலை செய்யும் பொழுதும் கரெக்டா நம்ம பின்கவை அழுத்துற இடம் தான் அந்த பிடரி வர்மம். அதையும் நம்ம வந்து இயக்குறோம். அப்போ நம்ம உடற்பயிற்சி முறையாக செய்ய வேண்டும். குறிப்பாக காயகல்ப பயிற்சி அதை விட சிறப்பாக தினமும் ஒரு நாள் கூட விடாம நம்ம வந்து காயகல்ப பயிற்சியும் செய்யும் பொழுது, குறிப்பா இந்த வகுடு சம்பந்தப்பட்ட இதையே நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம். இந்த வகுடு எடுத்தும் இவங்க மாறும் பொழுது இவங்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிசிஓடி, அப்புறம் வந்து வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடும். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து தீர்க்கக்கூடியது ஒரே ஒரு முத்திரை, ஒரே ஒரு வர்மம். ஆமா, இந்த ஒரு வர்மம், பட்சி நேர் வர்மங்கிற ஒரு வர்மம். இது ஏன் பட்சி நேர் வர்மம் பேர் வந்தது? இந்த இடத்துல வந்து பறவை மாதிரி, இது ரெக்க மாதிரி இருக்கு. நம்ம நெத்தி பகுதி இப்படி புருவத்திலேன்னு பாத்தீங்கன்னா பறவை மாதிரி இருக்கும், பறவையோட ரெக்க மாதிரியும். இது இங்க இருந்து வந்து பட்சி, பறவை இப்படிதான் இருக்கும், ரெக்க இப்படி இருக்கும். அதனால இதுக்கு பட்சி நேர் வர்மம்னு பேரு. ஓகே, பட்சி நேர் வர்மம். அப்ப அந்த பட்சி நேர் வர்மத்தை நம்ம வந்து ஏன் பட்சி நேர், இன்னொன்னு என்னன்னா, இது வந்து பட்சி வர்மம். இந்த நடுப்பகுதி திறத்த காலம், பூர்வ 2 புருவத்து நடுவுக்கு திறத்த காலம், அதுல இருந்து நடுவு பகுதி வந்து பட்சி வர்மம்னு வாங்க. பட்சின்னா பறவை, பறவையோட ரெக்க மாதிரி இருக்கு. இதுக்கு நேரா இந்த வர்மம் இருக்கிறதால இதுக்கு பட்சி நேர் வர்மம்னு பேரு. அப்ப அந்த பட்சி நேர் வர்மத்தை இயக்கும் பொழுது பெண்கள் ஜனன உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அன்பர்கள் நிச்சயம் வந்து பெற்றோர்கள், தாய்மார்கள் வந்து தங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இனிமேல் வந்து தலை வந்து இந்த வகுடு எடுத்து வாரத்துக்கு உண்டான ஒரு பழக்கத்தை அவங்க முதல்ல வந்து திருப்பி எடுத்துட்டு வருது வந்து நல்லது. இல்லை எங்களுக்கு நாகரீகம் அப்படித்தான் அப்படின்னு இருந்தாங்கன்னா
அட்லீஸ்ட் திருமணமான பிறகாவது எடுத்து வரும்போது இந்த பிரச்சனைகளை நம்ம மீண்டு வர முடியும். ஆமா, அவங்க அது இப்போ நாமளே 2-3 இதுல கூட பார்த்தோமே, இந்த மாதிரி கேசஸ்ல வந்து திருமணமாய் உடனே வந்து அண்ணிலிருந்து நம்ம சொல்லி வகுடு எடுத்து அந்த பரம்பரையில அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே பிரசவ குழந்தை கருத்தரிக்கிறது தாமதமா இருக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் உடனே வந்து திருமணமாய் 4வது மாசத்துலயே அந்த பொண்ணு கருத்தரிச்சு. இப்ப கூட ஒருத்தர் நம்ம மௌனத்துக்கு திருவண்ணாமலை போயிருந்தப்ப அங்க ஒரு பொண்ணு இர்ரெகுலர் பீரியட் எனக்கு குழந்தை இடும்போது அவங்களுக்கும் நாங்க சொன்னோம், நீங்க இந்த மாதிரி வகுடு எடுத்து வாருங்க, பயிற்சிகள் இப்ப நம்முடைய மகராசன பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, மான் பயிற்சி, இதெல்லாம் நல்லா தொடர்ச்சியா செய்யுங்க, வகுடு எடுத்து வாருங்கன்னு சொன்னேன். இப்போ அவங்களுக்கு பீரியட் ரெகுலர் ஆயிருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, பீரியட் ரெகுலர் ஆயிருக்கு மேடம், எனக்கு இதுக்கப்புறம் குழந்தை நிக்கிறதுக்கு ஏதாவது உணவு நம்ம பயிற்சியே பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அவங்களுக்கு பீரியட்ஸே ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது, மாதவிடாய் பிரச்சனை ரொம்ப சிவியரா இருந்தது, அவங்களுக்கு சரியான மாதவிடாய் கிடையாது, மாதவிடாய் வந்தாலும் சரியான உதிரப்போக்கு இல்லாம இருந்தது. இப்போ நம்முடைய மகராசன பயிற்சி, காயக்கல்பம் வந்து மகராசனம் 2 வேலையும் செய்ய சொன்னோம். முதல் தடவை அவங்க பயிற்சிக்கு போயிருந்தப்போ அப்போ நம்மளோட உடற்பயிற்சிக்குள்ள வகுப்பு அவங்க அட்டன் பண்ணிட்டு அவங்க கேட்டப்போ நான் சொன்னேன், இதான் காயக்கல்பம் 2 வேலை செய்யும் போதும் மகராசனமும் 2 வேலை செய்யுங்க, சாமிஜியோட மகராசன பயிற்சி செய்யுங்க, நெத்தி வகுடு எடுத்து பாருங்கன்னு. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி நம்ம போயிருந்தப்போ அவங்க பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க, எனக்கு ரெகுலர் பீரியட் இப்போ வருது, 3 days நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாவே இருக்குனாங்க. நான் சொன்னேன், அந்த மாதிரி நிறைய இருக்க மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து நீங்க நீங்க மாதுளம் பழம் தோலை கொதிக்க வச்சு வேணா குடிங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் ரைட், வெரி குட், வாழ்க்கை. நண்பர்களே, இப்போ இந்த ஒரு இன்றைய நம்ம சிந்தனையில பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்சி நேர் வர்மத்தை இயக்கி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த உடற்பயிற்சிகளை நம்ம சேர்த்து இந்த பயிற்சிகள் இதெல்லாம் வந்து பயிற்சிகள் கூட இந்த பட்சி நேர் வர்மத்தை இயக்கும் பொழுது பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பிளஸ் ஆண்களுக்கு வந்து தலைவலி வந்துட்டாலே மன அழுத்தம், அது இல்லாம இந்த தலைவலி வந்து தலை பாகத்துல எந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தாலே மனித உடல்ல இருக்கிற 72,000 நரம்புகள்ல 22,330 நரம்புகள் இந்த தலைப்பகுதியில் மட்டும் இருக்கிறதுனால அப்ப தலையில எல்லா பிரச்சனையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த வர்ம புள்ளிகை இயக்கிறது பயிற்சிகளை முறையா செய்தால் இந்த பிரச்சனை வெளியில வந்துடலாம். குங்குமம் வந்து கையில வைக்கணும். இப்ப நிறைய அதுக்கு கோன் மாதிரிலாம் வந்துருச்சு, ஒரு பிரஷ் மாதிரிலாம் வந்து அதுல வச்சுக்கிறாங்க. அதுல வச்சா இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகாது, கையில எடுத்து நம்ம வைக்கணும். இந்த குங்குமத்திலயும் வந்து இயற்கையா செய்யற குங்குமம், இளநீர், மஞ்சள் இடிச்சுதான் அவங்க செய்யறாங்க. அதுலயும் மூலிகைகள் இருக்கு. அதை வச்சு இங்க அழுத்தம் கொடுத்து செய்யும் போது இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும். நம்ம கைகளால கெமிக்கலால பண்ணதெல்லாம் வைக்க கூடாது. இப்ப இந்த ஸ்டிக்கர் எல்லாம் இல்லாம ஒரு கால் மாத்திரை அழுத்தம் நமக்கு நாமே அழுத்தம் கொடுக்கும். நம்ம உணர்வு அங்க போகும்பொழுது அது வந்து அந்த உடல் ரீதியாக அந்த ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா? வாழ்க வளமுடன் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு அந்த வர்மம் பட்சி நேர் வர்மத்தை பத்தி நாம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த உடற்பயிற்சியில இந்த இவ்வளவு சொன்ன நம்ம இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த உடற்பயிற்சியில் நமக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது. எனவே இந்த உடற்பயிற்சிகள் நம்ம முறையா உடற்பயிற்சி, காயகல்பம் இதெல்லாம் முறையா செய்யணும். இதை செய்யும் பொழுது இந்த பட்சி நேர் வர்மமும் இயக்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த டெலிவரி நேரத்தில் எப்படி அதை இயக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஆண்கள் பெண்களுக்கு குறிப்பாக தலைவலி வரும்பொழுது அந்த இடத்தை எப்படி இயக்கிறதுங்கிறத நாம் வந்து பார்த்தோம். குறிப்பாக இளம் பெண்கள் இந்த அந்த கருத்தரிப்பதற்கு தடையாக இருப்பதற்கு இந்த வகுடும் ஒரு காரணம் அப்படிங்கிற அந்த சீமந்தம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இந்த பயிற்சிகள்லாம் முறையாக செய்யும் பொழுதுலேருந்து நம்ம வந்து வெளியில் நம்ம வந்துவிடலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் சொல்லுகின்ற இந்த பயிற்சிகள் அனைத்தும் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்தின் கீழ் இயங்குகின்ற ஆழியார் அருவித்திருக்கோயில், ஆழியார் மற்றும் உலகெங்கிலும் உள்ள அருவித்திருக்கோயில்கள், அறக்கட்டளைகள், தவ மையங்களிலே இந்த பயிற்சிகள் அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அங்கே சென்று இந்த பயிற்சிகளை கற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இந்த பயிற்சியின் மூலமாக பயன்பெற வேண்டும். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே நாம் சந்திப்போம். அன்பர் அனைவரும் இந்த ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த சேனலை பற்றி நீங்கள் மற்றவர்களுக்கு ஃபார்வர்டு செய்யும் பொழுது நீங்கள் பெற்ற பயன் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் பொழுது அது இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு தொண்டாக அமையும் என்று கூறி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வாழ்க வளமுடன்.